ஓம் நமச்சிவாயா. வேலூரில் இருக்க சிவனை வணங்கிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சுங்க. நீங்கள் சேலம், வாழப்பாடி, ஆத்தூர் அந்த ஏரியாவில் இருக்கீங்களா? சேலமில் இருக்க ஏற்காடோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலையே போய் உங்களுக்கு போர் அடிச்சிடுச்சா? ஸோ இதை விட நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு நீ போகணும்னு ஆசையா? அப்போன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் அருணாத்து மலை. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகக்கூடிய இந்த அருணாத்து மலை நீ சேலத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 67 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், அதே நீ ஆத்தூர் பகுதியிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அருணாத்து மலை வர்றீங்கன்னா, ஸோ அருணாத்து மலைக்கு வர வழியில் இருக்க 2 முக்கியமான பிளேஸை பார்க்காம வராதிங்க. ஒன்று புழுதிக்குட்டை டேமு. ஸோ டேம்னால் இப்போ இருக்க உங்களுக்கு தெரியும், ஹாப்பிஸாக நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் பெரிய குட்டி மடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சீசனில் மட்டும்தான் தண்ணி வரும். ஸோ மறக்காமல் அந்த பிளேஸும் பார்த்துட்டு அப்படியே உங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அருணாத்து மலை வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஓன் வெஹிக்கிளில் வரலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ எங்கன்னா வாழப்பாடிலேருந்து பஸ் இருக்குது, அதை விட்டு சேலத்துலேருந்து பஸ் இருக்குது. பட் ஆனால் டைமிங் பஸ் தான். ஐ திங்க் 2 hours ஒன்ஸ் தான் பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கேட்டு சேஃபாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் மலை மேலே ஏற போகிறோம். இது வரைக்கும் ஃப்ளாட்டான ஏரியாவில் வந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ண பஸ் பாருங்கள், மலை மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த வழியாக தான் நம்ம போகணும். நாங்கள் அப்படியே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவல், சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கல்வாயின் மலைத்தொடரில் ஒரு பகுதி தான் இந்த அருணாத்து மலை. அது மட்டும் இல்லைங்க, இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதி தான் இந்த கல்வராயன் ஹில்ஸ். சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். நல்லா சில்லுன்னு மலை ஏற ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரத்தில் நல்லா சில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் பீஸ்ஃபுல்லாக தனியாக ஒரு ரைடு போய் பாருங்கள். அதில் கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்டு அனுபவம் வேறு எதுலையுமே கிடைக்காது. முடிஞ்சால் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சோலோ ட்ராவல் பண்ணி பாருங்களேன். அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுவுமே கிடைக்காது. பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில். சுற்றிலும் மலை, நடுவில் ஒரு கிராமம் இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது? அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுங்க இது. இந்த மாதிரி பிளேஸில் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோடய ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிட பயணத்துக்கு அப்புறம் நம்மளை வெல்கம் பண்ணுது இந்த அழகான மாரியம்மன் கோயில் தாங்க. ரீசெண்ட் டைம்லாம் கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போகக்கூடிய அந்த அருணாத்து மலை வழியிலே அவ்வளோ அழகான கிராமங்கள் இருக்குதுங்க. 2 பக்கம் மலை, நடுவில் பயணம் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த அருணாத்து மலையை கொடுத்துட்ருக்கு. ஸோ அங்கேயும் தனித்தனியாக வீடு, ஃபார்மிங் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ முடிஞ்சால் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது அருணாத்து மலை ரீச் ஆகிறதுக்கு. இங்கே மேஜராக என்ன விளைவிக்கிறாங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் திணை, அப்புறம் அது இல்லாமல் கம்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், தக்காளி, இதெல்லாம் இங்கே நிறையா விளைவிக்கிறாங்க. ஸோ இங்கே அருணாத்து மலை போகிற வழியில் சிறுமலைன்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா அரசு தோட்டக்கலை பண்ணி வச்சு ரன் பண்ணுறாங்க. பட் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், மாம்பழம் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு பார்த்தா இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாம்பழம் இருக்குங்க. அவ்வளோ கொத்தாக நிறைய இடத்துல இருந்தது. அது இங்கே பாருங்கள், இந்த ஒரு மரத்தில் எவ்வளோ பலாப்பழங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த அருணாத்து மலை பக்கத்துலேயே. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம அருணாத்து மலை ரீச் ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த அருணாத்து மலை முக்கியமான ஒரு 2 கிராமம்னா ஒன்று ஆலடிப்பட்டி, அதை விட்டு அருணாத்து மலை, இதுதான் இங்கே மேஜராக இருக்க பெரிய கிராமங்கள். ஸோ இங்கே பஸ்ஸில் வந்தீங்கன்னா கடைசியாக இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் எதாவது பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பை வாக்கில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பை வாக்கில் தான் போகணும் பஸ்ஸில் வந்தீங்கன்னா. ஸோ மற்றும் ஒரு தகவல், ஸோ நம்ம வந்திருக்க அந்த அருணாத்து மலையானது கடல் மட்டத்திலேருந்து குறைஞ்சபட்சம் 1000 அடி உயரத்துலேருந்து அதிகபட்சமாக 2800 அடி உயரத்து வரைக்கும் இந்த மலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த அருணாத்து மலையில் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதான ஆதாரங்கள் கிடச்சிருக்கான். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஃபைனலி அருணாத்து மலை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா
இப்படி ஒரு பிளேஸ் உங்கள் கண்ணு முன்னாடி கிடைக்கும்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த பிளேஸை பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன் பயணம் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த மலையிலேருந்து வர காற்று அப்படியே நம்ம மேலே பட்டு தழுவி போகும்போது அவ்வளோ ஒரு சில்னஸுங்க, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வேறு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்னு வந்தேன். பட் அதை தாண்டி அதுக்கு மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது அங்கே தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் இங்கேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது, மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வரவங்க ஒரு சூப்பரான ப்ளேஸ் பார்த்தேன். ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சில இடத்த பார்க்கும்போது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அப்படி ஒரு ப்ளேஸ் தான் இந்த இடம். சுற்றிலும் ஃபுல்லாக டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாக டீப்பான ஒரு மலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கீழே இறங்கினா தான் மட்டும்தான் ஒரு சில ஊர்கள் வரும். ஸோ இதுதான் ஒரு எண்டுன்னு சொல்லலாம்னு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இது. எவ்வளோ அழகாக அமைதியாகவும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குங்க. ஃபைனலி ஸோ அருணோத்து மலையை தாண்டி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அருணோத்து மலை வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது அந்தளவுக்கு பராமரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்டி வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக பற்றி எதுவும் பராமரிக்கல. ஃபைனலாக அந்த வியூ பாயிண்ட் நம்ம வந்தாச்சு. சரி, இன்றைக்கி நம்ம சோலோவாக தான் வந்திருக்கோம். இங்கே யாருமே இல்லைங்க, சோலோவை வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு பிளேஸுங்க. அங்கேயே வந்தாச்சுங்க. இதுதான் அந்த அருணோத்து மலை வியூ பாயிண்ட். சொல்கிறீங்க, சேலம் மாவட்டத்தை சுற்றியும் இவ்வளோ மலைகள் பாருங்கள். நீங்கள் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வெறும் மலைகளாக தான் காய்ச்சரிக்கிறது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் திணை பயிர்றதை இப்போ தாங்க லைவாக பார்க்குறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. சேலத்தில் இருக்க ஏற்காடோ இல்லை கொல்லிமலையோ ஃபுல்லாக கமர்ஷியலாக மாறிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அருணோத்து மலை வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.